அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டுருக்க பாதை வந்து உங்களுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை தருமா, அதாவது சந்தோஷமான வாழ்க்கையை தருமா, இல்லை பிரபஞ்சம் காட்ட போகிற பாதையில் போனால் அது வந்து உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை உங்கள் காதல் வாழ்க்கையில் தருமான்னு தான் பார்க்க போகிறோம். மேபி நீங்கள் வந்து ஒரு தப்பான அனுமானம் வச்சுருக்கலாம், இப்படி போனால் தான் நம்ம காதல் வாழ்க்கை சந்தோஷமாக முடியும், நம்ம சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் தான் தப்பாக நினச்சிட்ருக்கீங்களா? இல்லை, நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க, உங்கள் காதல் வாழ்க்கை நேராக நீங்கள் எங்கே நினைக்கிறீங்களோ அங்கே தான் போய் நிற்க போதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் அவங்க இப்போ இருக்க பாதை சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. பிரபஞ்சம் காட்ட போகிற பாதை, பிரபஞ்சம் காட்ட போகிற பாதை, பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் ப்ளீஸ். ஸ்டார். நான் வந்து இது 2 பாதையாக பார்க்கல. ஆக்சுவலாக பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். இந்த காதல் வாழ்க்கையில் நியூ பிகினிங், அதாவது புது ஆரம்பம் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போய் முடிய போகுது இந்த புது ஆரம்பம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டார் எனர்ஜியில் போய் நிற்க போகிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஸ்டார் எனர்ஜியோடு பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட காதல் கல்யாணத்தில் முடிகிற அந்த காடும் இருக்குது, ஹெரோஃபண்ட். 1 செகண்ட், த்ரோட் சக்கரா பிளாக் ஆகுது. ஸோ நீங்கள் போயிட்டுருக்க பாதையே சரியான பாதை தான். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் போயிட்டுருக்க பாதையும் பிரபஞ்சம் காட்டுற பாதையும் இப்போ ஒரே பாதை தான். நீங்கள் ஆல்ரெடி பிரபஞ்சம் காட்டின பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க. அதுதான் பிரபஞ்சம் இந்த ரீடிங் மூலம் சொல்கிறாங்க. மேபி உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ்லாம் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பர்சனாக இருக்கலாம், அதனால் இந்த முடிவுக்கு நீங்களே வந்திருக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் காதலை பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்க. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறேன், நீ வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்க. இந்த பாதை வந்து உன்னை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது. தாராவோட எனர்ஜியும் கூட, த ஸ்டார், அல்டிமேட் ஹாப்பினஸ். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டம் டெக்கில் ஹெரோஃபண்ட். கண்டிப்பாக வந்து நீங்களும் சரி, நீங்கள் நேசிக்கிறவும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பொசிஷனில் தான் இருக்கவும் போகிறீங்க. இந்த ஹெரோஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து டவர் கார்டோட வருது. இந்த டவர் கார்டு பார்த்தோன்னே பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து உங்கள் கல்யாணம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. மேபி உங்கள் பர்சன் வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் நேராக கல்யாண மண்டபத்தில் உங்களை நிறுத்தலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் உங்களுக்கு உங்கள் காதல் கல்யாணத்தில் முடிகிற அந்த இன்சிடெண்ட் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் சமாதானம் பேசி அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக, சடனாக, நீங்கள் வந்து ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத சமயத்தில் தான் இந்த காதல் கல்யாணத்தில் முடியும். ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கையில் கல்யாணத்தில் முடியறதுக்கு சரியான பாதையில் தான் போயிட்டுருக்காங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கா? அதுக்கு உங்களோட கைடன்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. The end of tough cycle approaches. அதுதான் இந்த டஃப் சைக்கிள் முடிய போது உங்கள் வாழ்க்கையில் புது ஆரம்பம் வரப்போகுது. ஃபுல் மூன் இன் கேப்ரிகார்ன், ஃபுல் மூனுக்கு இன்னும் 4 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் கம்ப்ளீஷனை தான் உங்களுக்கு சொல்லுது. ஸோ ஒரே ஒரு டஃப் சைக்கிளை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு புது ஆரம்பத்தை எடுக்க போகிறீங்க. சாரி, மைக்கு சரியாக போடலை. தட்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் எங்கே போய் முடிய போகிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய விஷயங்கள் சாதிக்க போகிறீங்க. இல்லைனா வந்து உங்கள் காதல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகுது. காதல் வாழ்க்கை ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். பாட்டம் டெக்கில் நீங்கள் வந்து எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் செய்யணும். அதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையை அன்லாக் பண்ணுற கீ. ஏதாவது இந்த மாதிரி டஃப் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இதுலேருந்து வெளியில் வரதுக்கு உங்களுக்கான விட பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கெட் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எங்கே இருக்கீங்களோ அங்கே வந்து இந்த காதல் சக்ஸஸ் ஆகாது. நீங்கள் வந்து எங்கே வந்து பயந்து நடுங்கிட்டு போய் ஒரு வேலையை செய்கிறீங்களோ அந்த வேலை பார்த்திங்கன்னா கரெக்டாக கிளிக் ஆகும். ஸோ காதலில் போய் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து காதலில் வந்து சந்தேகத்தோடு இருக்கிறதோ வேண்டாம். ட்ரஸ்ட் இட். அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் நோடு நோக்கி போகும். நார்த் நோடுனா நம்மளுக்கு அதுதான் நம்மளோட லைஃப் பர்பஸ் மாதிரி. அதை நோக்கி நீங்கள் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணி முன்னாடி போகிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் காதல் வாழ்க்கை சக்ஸஸாக இருக்கும். யூ ஆர் குட் எனஃப். நான் போதுமா, நான் நேசிக்கிறேன், உங்களுக்கு என்ன பிடிக்குமா, உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்க, இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி எந்த குழப்பமே தேவையில்லை. அவங்களும் சொல்கிறாங்க, பிரபஞ்சமும் சொல்கிறாங்க, யூ ஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட், நீங்கள் போதும், நீங்களே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போதுங்கிறத தாண்டி ஜாஸ்தி தான்.
ஸோ அதனால் அதை போட்டு குழப்பிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் உங்கள் காதலில் ஏன் அப்புறம் செட்பேக் வருதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இன்னும் உங்களோட லைஃப் பர்பஸோட அலைன் ஆகலை. அதனால தான் இன்னும் உங்களோட காதல் வாழ்க்கை இங்கேயும் அங்கேயும் அல்லாடின்ட்டுருக்கு. நீங்கள் அதை நோக்கி எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக அடி எடுத்து வைக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் கைகூடும். அதுதான் ஒரே ஒரு கீ. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. கான்ஷியஸ்னஸ் எல்லாத்தையுமே ரொம்ப நிதானமாக புரிஞ்சு செய்யுங்க. எப்போவுமே இந்த 3D வேர்ல்டு விஷயங்களை தாண்டி உங்களோட தேர்ட் ஐ சக்ராவை நம்பி நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொண்டு வரும், எஸ்பெஷலி இந்த காதல் வாழ்க்கையில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சின்ன சந்தேகப்படுறீங்க அப்படின்னா, இல்லைனா ஒரு சின்ன நெருடல் உங்கள் மனசில் இருக்குது, ஏன்னே தெரியலையே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த சந்தேகத்தை பேஸ் பண்ணி நீங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்கக்கூடாது. பொறுமையாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு இன்ட்யூட்டிவ் மெசேஜஸ் இருந்துகிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் இட். ஜெய் சாய்நாதா. ப்ளீஸ் பிரிஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை சரியான பாதையில் தான் இருக்கா? கைடன்ஸ். சைசோஃப்ரீனியா. உங்களுக்கு அழகான கைடன்ஸ் இருக்குது. யாரோ ஒருத்தங்க 2 உலகத்தில் தொங்கிட்டு இருக்காங்க. ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் யாருங்கிறத. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா கோயிங் வித் த ஃப்ளோ. நீங்கள் மேபி ஓகே, இது என்னென்னா இந்த டஃப் சைக்கிள் முடிகிறது உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா சக்ஸஸ். ஸோ உங்கள் காதல் வாழ்க்கை சக்ஸஸ். இந்த சக்ஸஸ் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது, உங்கள் எனர்ஜியில் தான் இருக்குது. இந்த காதல் வாழ்க்கை சக்ஸஸ் ஆகிறது ஆல்ரெடி உங்களுக்கு தட்ஸ் யுவர் பிளஸ்ஸிங். அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி எப்போவுமே ஏஞ்சல்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்கள் தான் ஆக்சுவலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஏஞ்சல், இங்கே ஸ்டார் தாரா எனர்ஜி. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் எப்போவுமே இருக்கும். நீங்கள் உங்களோட ஒரே ஒரு வேலை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நார்த் நோட்லேயும் அதே மாதிரி லைட் தான் இருக்குது. இங்கே புத்தரோட நெற்றியிலையும் அதே மாதிரி அதே ஒயிட் லைட் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களோட லைஃப் பர்பஸ் என்னங்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சுத்தமாக புரியாத அளவுக்கு நீங்கள் இப்போ தான் காதல் வாழ்க்கையில் இல்லைனா இந்த இப்போ தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஆல்ரெடி இருக்கீங்க. ரொம்ப தெளிவாக தெரியுது காட்சில். ஆனால் அதுலேருந்து நீங்கள் காதல் வாழ்க்கையும் அதோட சேர்ந்து எடுத்துகிட்டு போகிற இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. கோ வித் த ஃப்ளோ. சக்ஸஸ் ஆல்ரெடி உங்களோட எனர்ஜியிலேயே இருக்குது. நீங்கள் விட்டுட்டு வந்தது ஏதாவது பாஸ்ட் எனர்ஜி இருந்தது அப்படின்னா அவங்க உங்களை பிடிச்சிட்டு தொங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதை தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, விட்டுடணும். அங்கே விட்டுட்டு தான் நீங்கள் இந்த லீப் ஆஃப் ஃபெய்த்தை நீங்கள் எடுக்கணும். அதை பற்றி நீங்கள் இனிமேல் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. உங்களை பிரபஞ்சம் ரீடைரக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே உங்களோட உங்கள் நார்த் நோடில் தான் உங்கள் காதல் வாழ்க்கை இருக்குது. ஸோ உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி வெறும் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி மட்டும் கிடையாது, அதுதான் உங்களோட காதல் வாழ்க்கையோட ஜேர்னியும் கூட. ஸோ நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் போகிறனால என் காதல் வாழ்க்கைக்கு நான் தனியாக மெனக்கணுமா, அது என்ன ஆகும், என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி குழப்பமே உங்களுக்கு தேவையில்லை. பிரபஞ்சம் தெளிவாக சொல்கிறாங்க. உங்களோட காதல் வாழ்க்கையும் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியும் ஒன்றா பின்னி பிணைஞ்சிருக்கே தவிர வேறு கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக அலட்டிக்காமல் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் எவ்வளோ ஃபோக்கஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்கள் காதல் சக்ஸஸாக போகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அந்த சைசோஃப்ரீனியாவை மட்டும் கிளாரிஃபை பண்ணுறேன். சைசோஃப்ரீனியாவும் வாட் இஸ் இஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ்? இட்ஸ் லைக் 2 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜி. ஜகிள் பண்ணுறது. மேபி உங்களை யாராவது பாஸ்டில் ஜகிள் பண்ணியிருக்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை தி சைசோஃப்ரீனியா. நைட் ஆஃப் வான்ஸ், த ராக் ஸ்டார், பிளேயர் எனர்ஜி. இந்த எனர்ஜி தான் நீங்கள் விட்டுட்டு வரீங்க. நைட் ஆஃப் வான்ஸ் ஆல்ரெடி பிளேயர் எனர்ஜி தான். சப்போஸ் நீங்கள் வாழ்க்கையில் யாராவது பின்னாடி விட்டுட்டு வந்தீங்க, இஃப் யூ ஆர் லீவிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பின்னாடி விட்டுட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க அவங்க உங்களை பிடிச்சிட்டு தான் இன்னும் தொங்கிட்டு இருக்காங்க. அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்களா? இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பாதையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஆனால் பிரபஞ்சம் சொல்கிறாங்க சரியான பாதை தான் அப்படின்றாங்க. இந்த பர்சன் உங்களுக்கு பாஸ்டில் நிச்சயமாக துரோகம் பண்ணியிருக்காங்க. 7 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி, ஃபியூட்டிலிட்டி. கண்டிப்பாக இந்த பர்சன், இந்த பிளேயர் எனர்ஜி உங்களுக்கு பாஸ்டில் பயங்கரமான துரோகம் பண்ணியிருக்காங்க. மேபி உங்களை கண்ட்ரோல் பண்ண நினச்சிருக்கலாம். இல்லைனா உங்களோட சாம், அட்ராக்டிவ்னஸ் வச்சு நீங்கள் காலில் போய் விழுவீங்க அப்படின்னு உங்களை தப்பாக ஏதாவது அஸ்யூம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க ராக் ஸ்டார் இல்லை, இப்போ ஸ்டார் ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். அவங்களோட வேல்யூ கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ அவங்க உங்ககிட்ட ஒட்டிக்கணும்னு ட்ரை பண்ணலாம். இல்லைனா உங்களை தூரமாக இருந்து பார்க்கும்போது அவங்க எதை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. யூ ஆர் லைக் அன் ஏஞ்சல்.
ஸோ இதுதான் உங்களோட காதல் வாழ்க்கை சரியான பாதையில் போகுதா அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன். எஸ், இட் இஸ் இந்த ரைட் பாத். சரியான பாதையில் தான் இருக்குது, எங்கேயும் போகலை. பிரபஞ்சம் உங்களை மெனக்கிடவே தேவையில்லை. ஜஸ்ட் நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ பாட்டுக்கு உன் போக்கில் போயிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் காதல் வந்து உன் கூட கை கோத்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீடிங். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.